போர்க்களம் இடையே உணவு பஞ்சம் தலைவிரித்தாடும் பாலஸ்தீனத்தில் எங்கெங்கோ தேடி பல மடங்கு ரூபாய் செலவு செய்து தனது குழந்தையின் பசியை போக்கிய மகிழ்ச்சியில் தந்தை வெளியிட்டுள்ள உருக்கமான வீடியோ வைரலாகி வருகிறது. ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகையை உலகமே கொண்டாடி வரும் இந்நாளில் அடுத்த வினாடி என்ன நடக்குமோ என உயிரை கையில் பிடித்தபடி போர்க்கள பூமியில் வாழ்ந்து வருகின்றனர் பாலஸ்தீனிய இஸ்லாமிய மக்கள். ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலில் காசாவில் வாழும் குழந்தைகள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் பலர் கொத்து கொத்தாக இறந்து வருகின்றனர். போரின் இடையே உணவு பஞ்சமும் தலைவிரித்தாடுவதால் உயிர் வாழ ஒருவேளை உணவாவது கிடைக்குமா என மக்கள் அல்லல் படுவது கண்ணீரை வரவழைக்கின்றது. வருகின்ற நிவாரண உணவுப் பொருட்களையும் முகவர்கள் மறைத்து வைத்து அதனை பன்மடங்கு விலையில் விற்பனை செய்து வருவது மனிதாபிமானம் மாண்டு போனதாக நினைக்கும் அளவிற்கு மக்களை தள்ளியுள்ளது. இந்த நிலையில் தவழும் வயதுடைய மகளின் பசியை போக்க 100 ரூபாய் மதிப்பீட்டிலான பார்லேஜி பிஸ்கட்டை 2300 ரூபாய் செலவு செய்து வாங்கி கொடுத்த மகிழ்ச்சியில் முகமது ஜாவத் என்பவர் உருக்கமாக வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.